சிவகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரத்தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுலாவாக நேபாளம், தமிழ்நாட்டைச் சேர்ந்த தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 57 பேர் 3 வாகனமாக நேபாளத்தில் ஆன்மீக சுற்றுலா செய்துள்ளார்கள். அதில் நிலச்சரிவு ஏற்பட்டு பனிப்பொழிவால் திடீர்னு வெள்ளம் ஏற்பட்டனால் 57 பேரும் அதில் 20 பேர் பத்திரமாக மீட்டு ஆயுதப்படை காவல் நிலையத்தில் இருக்கப்பட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. மீதி 37 பேரோட நிலைமை என்ன என்றதை கவலைக்கிடமாக இருக்கிற குடும்பத்துக்கு தமிழக அரசு ஒரு குழு அமைத்து அவங்களை காப்பாற்றி இந்த 57 குடும்பத்துக்கும் தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும், அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இந்தமாரி விஷயத்துக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற சுற்றுச்சூழல் தான் காரணம். ஆகவே காலநிலை மாற்றத்தை இதனால் தான் திடீர்னு ஏற்படுது இந்தமாரி விஷயம்லாம். ஆகவே மாண்புமிகு இந்த 57 பேரில் 20 பேர் பத்திரமாக இருப்பதாக சொல்கிறாங்க. 37 பேர் நிலைமை என்ன என்றதை கூறி அவை கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு ஆர் செல்லசுவாமி அவர்கள். நேபாளத்திலே ஆன்மீக சுற்றுலா பயணம் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கி பலர் வெள்ளத்திலே அடித்து சென்றதாகவும் 20 பேர் அங்கே பத்திரமாக இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சொல்வதற்கு வேறொன்றுமில்லை, அவசரமாக இந்த அரசு என்பது ஒரு குழுவை அமைத்து நேபாளத்தில் சென்று மத்திய அரசோடு தொடர்பட்டு அவர்களை அனைவரையும் மீட்டு பத்திரமாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைக்கு 8:30 மணி நேரத்தில் நேபாள நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பனிப்பாறைகள் உருகி பெரிய அளவுக்கு அங்கே சாலைகள் அதே போல் பாலங்கள்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலிருந்து 57 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களில் 20 பேர் இதுவரைக்கு மீட்கப்பட்டுள்ளார். இன்னும் மீதமுள்ள 37 பேருடைய நிலைமை என்ன என்பது இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. நம்முடைய அரசின் சார்பாக டெல்லியில் உள்ள தமிழக இல்லத்தில் மீட்பு குழு அமைத்து அந்த விவரங்களை சேகரித்து உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த விவரங்களை தெரிவிக்கப்பட வேண்டும். அதே போல ஒன்றிய அரசோடு இணைந்து நேபாள தூதரத்தோடு இணைந்து மீதமுள்ள 37 பேரையும் பத்திரமாக மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அரசின் கவனத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தாரகை கத்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவையே உலுக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமான நேபாளில் ஆன்மீக சுற்றுலா சென்ற நம்மளுடைய சுற்றுலா பயணிகள் 57 பேரை காணவில்லை என்பது உண்மையிலேயே பதைப்பதைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து தஞ்சாவூர், மயிலாடுதுறை போன்ற இடங்களிலிருந்து காணவில்லை என்ற தகவல்கள் வருகிறது. உடனடியாக இந்த அரசாங்கம் உண்மையிலேயே தமிழக அரசு நிறைய அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்ததாகவே சொல்லி நம்முடைய அமைச்சர் அவர்கள் வாயிலாக தெரிந்து கொண்டேன். போர்க்கால அடிப்படையில் உடனடியாக ஒரு ஹெலிகாப்டரை அங்கே அனுப்பி நம்மளுடைய தமிழகத்தில் சுற்றுலா சென்ற அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று ஒரு சின்ன ஒரு சஜஷன் இதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோர்காஸ்ட் நமக்கு இப்போ காலநிலை மாற்றம் எப்போவுமே வந்துட்டு இருக்கு. அதனால சுற்றுலா நம்ம காலநிலை எவ்ரி மந்த் இந்தந்த ஸ்டேட்டில் இப்படி இருக்குன்னு சொன்னோன்னா இப்போ எல்லாருமே சுற்றுலாவுக்கு போகிறாங்க. அதனால் இதை அனௌன்ஸ்மெண்ட் ஏர்லியாக ஒன்று கொஞ்சம் கொடுத்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெஸ்கியூக்கு அதனால் எதுக்காவது ஒரு நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எனவே இந்த காணாமல் போனவர்களை உடனடியாக மீட்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று பேரவை தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு போஜராஜன் அவர்கள். பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது ஒரு துயரமான செய்தி. இதில் மத்திய அரசு முழுமையாக ஈடுபட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை பிரதமர் அவர்கள் பணித்து அவர்கள் சில முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே உறுப்பினர்கள் சொன்னது போல் தமிழர்கள் என்பது ஈஷாவிலிருந்து தான் அதிகமாக சென்றிருப்பதாக தகவல் இருக்கின்றது. அவர்கள் ஈஷாவை சார்ந்த மரியாதைக்குரிய சத்குரு அவர்கள் நேரடியாக சென்று அந்த முயற்சியினை பாதுகாப்பு முயற்சியினை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாமும் நமது அனுதாபத்தை தெரிவித்து மத்திய அரசும் மாநில அரசும் எந்த அளவுக்கு உதவிகரமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் முயற்சி செய்து இந்த சபை எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த உதவி செய்ய வேண்டும் என்று
பேரவைத் தலைவரை மாண்புமிகு தம்மிமின் கேட்டு அன்சாரி உறுப்பினர் தம்மிமின் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து நேபாளத்துக்கு ஆன்மீக சுற்றுலாவாக சென்ற 57 பேர் அந்த பெருவெள்ளத்தில் சிக்கியிருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களை உலுக்கி இருக்கிறது. அவர்களில் பெரும்பகுதியினர் டெல்டா மண்டலத்தை சேர்ந்தவர்கள். அதிலே 11 பேர் என்னுடைய சிதம்பரம் தொகுதியைச் சேர்ந்தவர்கள். நேற்றிலிருந்து அவர்களுடைய உறவினர்கள் அத்தனை பேருமே பதைப்பதைப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முழுமையான தகவல்கள் வரவில்லை. அவர்களிலே சிலர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலின் மூலமாக நம்முடைய குடும்பத்தினர் அதில் யார் யார் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், யார் யார் தொடர்ந்து தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற குழப்பத்தில் கவலையில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசோடு கலந்து வெளியுறவுத்துறை மூலமாக இந்த விஷயத்தில் உண்மை நிலையை கண்டறிந்து அவர்களெல்லாம் பாதுகாப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு பள்ளிகள் பேசுகிறீங்களா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ஜவஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் திபெத் எல்லைப் பகுதியில் ராகவா மாவட்டம் ஓடோகோசி நதி பனிப்பாறை உடைந்து ஐஸ்ராக் அவலாஞ்ச் அந்த நதியில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் ஏராளமானோர் காணாமல் போயிருக்கிறார்கள். இதில் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 57 பேருக்கு மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பது மிகுந்த பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கைலாஸ் மானசரோவருக்கு ஆன்மீகம் பயணம் சென்றவர்களுடைய நிலையும் என்னவென்று தெரியவில்லை என்ற பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் உயிரிழந்தவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை போர்க்கால அடிப்படையில் மீட்டு தாயகம் கொண்டு வருவதற்கு இந்த அரசு உறுதியான வேகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை இந்த அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.